ஜெபத்தை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு வரோம். ஜெபம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இது வரைக்கும் நம்ம பண்ணுறதெல்லாம் ஜெபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அட்லீஸ்ட் அது நீங்கள் வர முடியலன்னா கூட யூடியூப்பில் பார்க்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆனால் ஜெபங்கிறத சரியாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஜெபத்தை குறித்து எடுக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. நான் இன்னொரு விதவை ஜெபிக்கவே இல்லை. மகனை கையில் திருப்பி பெற்றுக்கொள்கிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் சொல்லுங்கள்? கடந்த வாரத்துலலாம் அப்படி ஒரு ரிகலெக்ட் பண்ணிட்டு வரலாம். பர்திமேயை சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னேன்? உங்கள் க்ரோனிங்ஸே ஒரு ப்ரேயர்னு சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யெகோவா தேவனே இந்த மாதிரி பார்வோன் வந்து எங்களை வந்து என்ன செய்யலை, சரியான சம்பளம் கொடுக்கல, எங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்க அப்படின்னு கூக்குரல் இடவே அவரை நோக்கி கூப்பிடல. அவரை நோக்கி ஹலோ அவரை நோக்கி கூப்பிடல. ரொம்ப முக்கியம் அது. அவரை நோக்கி கூப்பிட்டாங்களா? கிடையவே கிடையாது. அவங்களா இப்போ க்ரோனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கலாய்க்கிறாங்க. அவங்களா காடுக்கிட்ட கூட சொல்லலை. அப்போ அந்த ஜெபத்தை கேட்கட்டு வராரு அவர். அப்போ அதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருந்துட்டதுனால, அவர் கொடுத்த வார்த்தையினால் அவர் வருவார். நீங்கள் கூப்பிடாம கூட சில நேரத்தில், நிஜமாக சொல்கிறேங்க, நீங்கள் கூப்பிடாம கூட சில நேரத்தில் இருந்தால் கூட அவர் வருவார். அதுதான் அவருடைய அன்பு. நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு வசனம்லாம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றில் விசுவாசமே பெரிதுன்னு இல்லை, அன்பே பெரிதுன்னு இருக்கு. அது யாருடைய அன்பு? அது அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு. ஆனால் அதே வார்த்தை வேதத்தில் இருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாதுன்னு இருக்கு. எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? விசுவாசம் தேவை கட்டாயமா. ஆனால் உன் விசுவாசத்தை வச்சு உனக்கு சிலது நன்மைகள் நடக்கும். அதை தாண்டி தேவனுடைய அன்பை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். தேவனுடைய பாருங்க அந்த அன்பு அதை தெரிஞ்சிருக்கணுங்கிறது தான் இப்போ ரொம்ப ஜெபத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. 11:6 ஹீப்ரூல லாஸ்ட் சென்டென்ஸ் வாசிக்கலாமா? அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். He is the rewarder. ஆமென். பலன் அளிக்கிறவர்னா நீங்கள் தேடுனா அவர் கட்டாயமா பலன் அளிக்கிறவர்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்கிறது புரியுது? நீங்கள் தேடும் பொழுது ஏதோ தேடுறோம், செஞ்சுறாரோ செய்ய போகிறாரோ செய்யலையோ தெரியல அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஹல்லேலூயா. தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். He is the rewarder of your prayers, your groanings, your tears. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஜெபத்தோடைய ஸ்டைலை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜெபத்தோட ஸ்டைலை வந்து எப்படிலாம் ஜெபிக்கிறோம்? நம்ம ஒரே கூப்பாடு போடுறது தான் ஜெபம்னு நினைக்கிறோம். க்ரைங் டு காட், ஒரே புலம்புறோம், லேமெண்ட் பண்ணுறோம். அப்புறம் என்னது, ஷவுட்டு பண்ணுறோம். வாய்ஸை ரைஸ் பண்ணால் இவர் வந்து என்னங்க பதில் கொடுத்துருவாருன்னு நினைக்கிறோம். கெஞ்சுறோம், பெக்கர்ஸ் மாதிரி இருக்கிறோம். கெஞ்சு கேட்குறோம்ப்பான்னு சொல்கிறோம். நான்லாம் நினச்சிருக்கேன், என்ன நினச்சிருக்கேன்னா, இந்த நாளில் நம்ம பிறந்ததுக்கு என்ன, இது மார்த்தாள் மரியாள் காலங்கள், சீசர்கள்லாம் இருந்த காலத்தில் இருந்தால் அவர் காலை என்ன பண்ணிக்கலாம், கெட்டியாக பிடிச்சிட்டு எனக்கு விடவே மாட்டேன் நான் அப்படி இருக்கலாம். அந்த நாளில் பிறக்காமல் போயிட்டேனே நான், அவரை என்ன செய்ய மாட்டேன், அவர் காலை கெட்டியாக பிடிச்சிட்டு விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்போ ஆண்டவர் சிரித்தார் என்கிட்ட. எப்படி சிரிக்கிறார்? அதை விட விசேஷமான காலங்களில் நீ இருக்க. மோசஸுடைய காலத்தை விட, மோசஸ்லாம் ஒரு டார்கெட் கொடுப்பாரு, இதை முடிக்கணும்னு. ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் அது. அதை முடிச்சு தான் அவர் போயிடுவார். எலிசா என்னங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாருமே ஒரு பெரிய வேலையை கொடுப்பாரு. அவங்க பலத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க, கர்த்தருடைய பலத்தில் செய்வாங்க. அதுக்கப்புறம் அவர் போயிடுவார். நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்தீங்கன்னா கூட கவனிங்க, இந்த உயிர் தெழுந்த நாட்களுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன், அவர் வந்து ஃப்ளஷில் நடமாட்டினாரா இல்லையா? காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். ஏசு கிறிஸ்துவா 33 வருஷம் இருந்தார்ல, அந்த 3 வருஷத்தில் ஊழியம் செய்தார்ல, அந்த நாளில் நான் இல்லைன்னு நான் நினச்சிருக்கேன். நீங்கள் நினச்சிருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி நினச்சிருக்கிறீங்களா? நான்லாம் ரொம்ப நினச்சிருக்கேன். சரி, அந்த நாளில் இருந்தால் இவரை விடவே மாட்டோம் நம்ம. கதவை சாத்திட்டு இது எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் அப்படி நினச்சிருக்கீங்களா? நீங்கள் நினைக்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வகையில் உங்கள் பிரச்சனை பெருசு இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் அப்படி நினச்சிருக்காமல் இருக்கலாம். சில பிரச்சனைகள்லாம் பெருசாக இருக்கும்போது, நமக்கு யாருமே இல்லைன்னு இருக்கும்போது, அவரை தவிர யாருமே இல்லைன்னா அப்படி வரும் மனசில், அப்படி வரும் மனசில். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நானே உனக்குள்ளே இருக்கேன்னு சொன்னார். இதுதான் ரொம்ப ஸ்பெஷலான காலம். இதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த பாடுகள், இந்த குரூசிஃபிகேஷன், இந்த சிலுவை மரணம், அதுக்கு பிறகு அதோடு நிற்கல. அந்த சிலுவை மரணத்தினால பாவத்துக்கும் தேவனுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற தடுப்புச்சுவர் இடிக்கப்பட்டுருச்சு. நீங்கள் பிள்ளையாட் எனி டைம் நீங்கள் போகிறதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டாக அவர் உங்களுக்குள்ளே தங்கி இருக்கிறார். எவ்வளோ பெரிய விசேஷமான காரியம்! உங்களுக்குள்ளே வாழறதுக்காக அவர் செய்த பெரிய விஷயத்தை பார்க்குறீங்களா? உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா.
அதனால் என்ன சொல்ல வரேன்னா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்போ அப்படி தெரியாது? எப்போ பலன் அளிக்கிறாருன்னு சொல்கிறாரு, ரிசல்ட் கிடைக்காது. உடனே நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? நான் என்ன தப்பு பண்ணியிருப்பேன்? நம்ம நினைக்கிறதெல்லாம் அதான். ஒருவேளை இதை பண்ணியிருக்கக்கூடாதோ, ஒருவேளை இந்த கல்யாணம் பண்ணியிருக்கூடாதோ, ஒருவேளை இதை பண்ணியிருக்கூடாதோ, ஒருவேளை அதை பண்ணியிருக்கக்கூடாதோ. உடனே நம்மளையே நம்ம என்ன செய்வோம்? நம்மளையே நம்ம ஜட்ஜ் பண்ணிக்குவோம். நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது, பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஏம்மா என்ன பண்ணுறது? அதனால் இப்படியே வாழறதா? நோ நோ, நீங்கள் அப்படி நினைக்கிறது தவறு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் வந்து ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க, அப்படி நம்ம இதை பண்ணியிருக்கக்கூடாதோ, அதை பண்ணியிருக்கூடாதோ, அன்றைக்கே நம்ம இப்படி ஜெபிச்சிருக்கலாமோ, அப்படி ஜெபிச்சிருக்கலாம். ஒன்றுமே நீங்கள், நான் எழுதி வச்சுருக்கிறேன், மேன்ஸ் வாய்ஸ் இஸ் நத்திங்னு எழுதி வச்சுருக்கேன். நான் அப்படின்னா வாய்ஸ் எப்படி வருது? எதை யோசிக்கிறோமோ மைண்ட்லேருந்து தான் வருது. அப்போ அதெல்லாம் என்னதுங்க? மனுஷனுடைய இது வீண் படித்தோம் பார்த்தீங்களா, யூஸ்லெஸ்ஸு. மேன்ஸ் வாய்ஸ் என்னதுங்க? அப்போ அவர் பொய் சொல்லுவாரா? அவர் சொல்லிக்கிறாரு, பொய் சொல்ல நான் மனுஷன் அல்ல, மனமாற மனுப்புத்திரன் அல்லங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ ஏன் ரிசல்ட் வரல? நம்ம செய்கிற பெரிய தப்பு என்ன தெரியுமா? சொல்கிறேன் கவனிங்க. நான் இதை பண்ணியிருக்கக்கூடாது, நான் இதை பண்ணிருக்கக்கூடாது, அதை பண்ணிருக்கக்கூடாது. நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்க இதை பண்ணிருக்கக்கூடாது, அதை பண்ணிருக்கக்கூடாதுன்னா நீங்கள் அதுங்களுக்கு எதுவுமே செய்கிறது இல்லையா? சொல்லுங்கள். எல்லாமே பார்த்து பார்த்து செய்கிறோம். சும்மா செய்யல, பார்த்து பார்த்து செய்கிறோம். ஏன் அப்படி செய்கிறோம்? ஏன் அப்படி செய்கிறோமா? அது என் பிள்ளை. அப்போ தான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், என் மூடு மாறவே மாறாதுன்னாரு காடு. அவருக்கு மூடு ஆஃப் ஆகிடுச்சு. நம்ம சொல்கிறோம்ல, இப்போ எனக்கு கொஞ்சம் மூடே இல்லை, எனக்கு கொஞ்சம் மூடு சரியில்லை, நான் அப்புறம் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்கு, நான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது அதாக இருக்குதுன்னு நம்ம சிச்சுவேஷன்னால், சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக நம்ம மூடு ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. இல்லை, இவருக்கு மூடு ஆஃப் ஆனே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு மூடு ஆஃப் ஆகாது, மூடு ஆஃப், மூடு அவுட்டு, அதெல்லாம் அவர் கிடையவே கிடையாது. அவர் எப்பொழுது என்ன ஒரு வாய்ப்பு இருக்கும், எந்த வாய்ப்பில் வந்து என்ன செய்யலாம், உதவி செய்யலாம் அப்படின்னு தான் நினைப்பார். அப்போ ஏன் நமக்கு கிடைக்கல? சிலதெல்லாம் கிடைக்கல. உங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கான்னு எனக்கு தெரியல. சிலதெல்லாம் கிடைக்கல, சிலதுக்கெல்லாம் ஸ்டில் இன்னும் ஆன்சர் வரல. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இவர் செய்யவே மாட்டார்னு மனநிலை வருது அவங்களுக்கு? வரவே கூடாது. இதான் நீங்கள் அவரை தெரிஞ்சு, he never withdraw his words. உங்கள் எண்ணங்களின் படி, உங்கள் சூழ்நிலைகளின் படிலாம் வந்து அவர் செயல்பட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் எண்ணங்களின் படியும் நெகட்டிவான எண்ணங்கள், உங்களுடைய சிச்சுவேஷன் ஃபேவராக இல்லை அன்ஃபேவராக இருக்குது அப்படின்றத பொறுத்துலாம் கிடையாது. அதை நீங்கள் பளிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. சிலர்லாம் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க பாருங்க. நம்மளை யார் வருவா? பக்கத்தில் இருக்க கர்த்தருடைய பிள்ளைகளே வந்து சொல்லுவாங்க, எதுக்குமே அசரக்கூடாது, கர்த்தர் நான் கூப்பிட்டா கட்டாயம் கேட்பார். ஏங்க இதை நீங்கள் தைரியமாக நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, எந்த நிலையில் அதை நீங்கள் எடுக்கவே கூடாது உங்கள் ஹார்ட்லேருந்து. ஒரு நாள் அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிடவே அவருக்கு தெரியாது. இதெல்லாம் சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சுக்கணும். அவர் என்னை கைவிடவே மாட்டார். அப்போது உண்மையாகவே சொல்கிறேன், நான் அப்படிலாம் நான் உறுதியாக சொல்ல முடியுங்க. கைவிடப்பட்ட நேரத்தில் யாருமே ஐ வாஸ் அ நோபடிங்க. நோபடி, ஒன்று இல்லாதவனாக இருக்கிறவங்க, ஒருத்தர் இல்லாதவங்க நோபடி. ஜோசப் வாஸ் நோபடி. அல்லேலூயா. தனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறாங்க எல்லாம், ஆனால் அவனுக்கு இல்லை. இருக்கிறவங்கெல்லாம் இல்லாதவங்களாம் இருப்பாங்க. அந்த நேரம் தான் நம்ம ஒரு நோபடியாக இருப்போம். நோபடின்னா என்னங்க? யாருமே இல்லாதவங்க. அந்த நேரத்தில் தான் அவர் அமைதியாகவும் இருப்பாருங்க. எப்படி இருப்பாருங்க? எல்லார்கிட்டையும் கிடையாது, சிலர்கிட்ட தான். ஏன் அப்படி இருக்கிறாருமா? இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். 13 வருஷம் ஜோசப் எங்கே இருந்தார்? பிரிசனில் இருந்தார். எத்தனை வருஷத்தில் போனார்? எத்தனை வயசில்? 17 வயசில் போகிறாரு. பதில் எத்தனை வருஷம் அவர் அந்த அந்த நல்லா கேட்கணும். அந்த 13 வருஷத்தில் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குமா? சிறையில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதை வச்சு நீங்கள் சந்தோஷன்றீங்க? பீஸ்ஃபுல்லாக இருந்திருப்பான், கரெக்டு. சந்தோஷமாகவும் இருந்திருப்பான், ரைட்டு. ஆனால் எப்பொழுதுமே இருந்திருக்க மாட்டாங்கிறேன் நான். கவனிங்க, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை அவனை என்ன வார்த்தை பேசினாரு? ட்ரீமோட மீனிங் தான் வார்த்தை. ட்ரீமோட மீனிங் தான் பழைய ஏற்பாட்டில் தான் ட்ரீம்ஸ், புதிய ஏற்பாட்டில் விஷன்ஸ் தான். அதோட வார்த்தை, அதோட மீனிங் தான் வார்த்தை. அப்போது எழுதப்பட்டிருக்கு, அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டதுன்னா என்னங்க? புடமிடுதல்னா தெரியுமா உங்களுக்கு? எதில் வச்சு? நெருப்பில் போடுவாங்க. நெருப்பில் போட்டு 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 என்னங்க புடமிடுதல்னா அதான். அதுவும் கர்த்தர் உட்கார்ந்து புடமிடுகிறாராம். ஹலோ,
ரொம்ப பர்பஸாக சும்மா போகிற போக்கில் புடமிட மாட்டார் நம்மளெல்லாம். இந்த காடே வேணான்றீங்களே, அவரை விட்டுட்டு எங்கே போகிறது? அவர் உட்கார்ந்து புடமிடுகிறாராம், அப்படின்னா பர்பஸாக நம்மளை புடமிடுதல்னு ஒரு டைம் எடுத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு அது பொண்ணா விளங்கின பிறகு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது. விகில்ஸ்வர்த் சொல்கிறாரு, உலகத்தில் அவர் ஜீசஸை விட அதிகமான சூப்பர் நேச்சுரல் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, காட் அவருக்கு சொல்லிருக்கிறாரு, கவனிக்கணும், மனுஷனாக பிறந்தவன், உலகத்தில் வாழுறவன், அவர் வச்சுக்கிற ஃபுல்னஸ்ஸை, ஹோல்னஸ்ஸை, அவனுக்குன்னு வச்சுக்கிற எல்லாத்தையுமே அனுபவிக்காம தான் செத்து போயிருக்கான். புரியுதா இல்லையா? நம்ம இந்த கொஞ்சோண்டு வாங்கிட்டு அப்போ கருத்து நல்லவர் சொல்கிற சந்தோஷம்தான். ஆனால் சிலதெல்லாம் நம்ம நிறைய பெற்றுக்கொள்ளவே இல்லை. அவரே நிறைய பெற்றுக்கொண்டவரே அப்படி சொல்கிறாரு. என்னன்னு, 13 பேருக்கு மேலே உயிரோடு எழுப்பினாரு, பிசாசு நடுங்கும், வியாதிகள்லாம் தெரிச்சு ஓடும், பயங்கர ஃபெய்த்து, ஹீஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த்து. அவர் என்ன சொல்கிறாரு, உயிரோடு இருக்கிறவங்க, அந்த நாட்களில் எழுதிக்கிறார், உயிரோடு இருக்கிறவங்களில் எந்த ஒரு மனுஷனும் காடோடைய ஃபுல்னஸை ஃபுல்லாக அனுபவிச்சதே கிடையாதான். ஹலோ, அவரே அப்படி சொன்னால் நம்ம எத்தனை மார்க்குங்க நமக்கு போட்டுக்கிறது? டிகிரி ஆஃப் லவ், டிகிரி ஆஃப் ஃபெய்த்து, ப்ரேயர், இதெல்லாம் எப்படி போட்டுக்கிறது? அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னா, அவ்வளோ இருக்குது அவர்கிட்ட, நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு தான் நமக்கு சில விஷயங்கள் தெரியலன்னு சொல்ல வரேன். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லை, அவர் ஹாப்பியாக தான் இருந்திருப்பார். உண்மைதான். இந்த பானபாத்திரக்காரனும் இந்த சுயம்பாகியும் ஒரு ட்ரீமோட வரும்பொழுது உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்குறான். இவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக துக்கம் தானே, ஆனாலும் அவன் அப்படி கேட்குறான். பார்த்தீங்களா? அப்போ அவனுக்கு துக்கம் நிலச்சி இல்லை, அந்த துக்கத்தின் வழியாக போனால் கூட அடுத்தவங்கள யோசிக்கிறான் அவன். அப்போ என்ன சொல்கிறான், போய் எப்படியாவது பார்வன்ட்ட சொல்லி என்ன. அப்போ சொல்லும்போது எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம் மறந்தாங்க, 2 வருஷம் மறக்கிறாங்கன்னா அப்போ எத்தனை வருஷம்? அது 11 வருஷம். அம்மா எத்தனாவது வருஷம்? 11வது வருஷத்தில் அவனுடைய இதெல்லாம் படித்து நினச்சி பார்த்தேன்னா, 11வது வருஷத்தில் அவன் காடு கைவிடவே மாட்டாருங்கிறதெல்லாமும் இருந்தாலும் கூட அவன் என்னப்பா செய்கிறான்? என்ன செய்கிறான்? ஒரு ஃப்ளஷில் தான் சொல்கிறான். என்னான்னு, யாராகிலும் போய் சொல்கிறீங்களா, இதான் மனுஷன், நீங்கள் போய் பார்வன்ட்ட சொல்லி என்னை எப்படியாவது இங்கேருந்து விடுதலை ஆக்குங்க. எவ்வளோ ஒரு வேதனையில் அவன் சொல்லியிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது சொல்லும் பொழுது 11வது வருஷம் அது அவன் பிரிசனுக்கு போய். அப்போ 11 வருஷத்தில் இந்த வார்த்தை சொல்கிறான்னா, நீ அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? கர்த்தரே மிரக்கல் எனக்கு பண்ணட்டும்னு மனநிலையில் இருந்ததாப்பா. ஏம்மா, ஏண்டா இவ்வளோ நாள் இருந்த 11 வருஷம் பொறுத்துட்டேன், இப்போ ஏன் சொன்னேன்னு இவர் பனிஷ் பண்ணுறாரு. அதுதான் மெசேஜ். சில வேலையில் அவர் புடமிட்டாலும், காலங்கள் தாமதமாக இருந்தாலும், ப்ராஃபட்டிக்கலாக சொல்கிறேன், நீங்கள் கீழே போகவே மாட்டேன். அப்வர்ட் அண்ட் ஃபார்வேர்டு தான், டவுன்வேர்ட் கிடையாது, பேக்வேர்டு கிடையாது, அப்வர்ட் அண்ட் ஃபார்வேர்ட். ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் ரொம்ப டஃப் டைமாக இருந்திருக்குங்க. என்ன சொல்கிறீங்க? அவன் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தில் கொண்டு போனார். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிற ப்ராஃபட்டிக்கலாக, ஜெபங்களுக்கு பதில் வரல அப்படின்னா, ஜெபங்களுக்கு பதில் வரலன்னா உங்களை ப்ரூன் பண்ணுறார். ஆமாம், ப்ரூன் பண்ணார்ப்போ, அப்படி வந்திருக்கு எனக்கு, நல்லா ப்ரூன் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்கப்பா. அப்படின்னா இதெல்லாம் ஒரு ஜெபம் தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ சொன்னேன்னு கேட்பாரு. அவரை தெரிஞ்சுக்கிறது தான் ஜெபம். நீ எப்போ சொன்னேன்னு கேட்பாரு. உங்கள் ஜெப ஸ்டைலில் நீங்கள் அவரை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். அவரை தெரிஞ்சுக்கிறது தான் ஜெபம். 11 வருஷத்தில் யோசேப்பு சொன்ன வார்த்தை மாமிசத்தில் இல்லைப்பா. அது அவர் என்ன செய்யலை. இதில் ஒரு விசேஷமாக ஒன்று சொல்கிறேன். அந்த வார்த்தை புடமிட்டாலும் அதிலிருந்து அவன் நகரவே இல்லை. மாமிசத்தில் கேட்டால் கூட அவர் மேலே இருக்கிற அன்பிலையோ விசுவாசத்துலேயோ அந்த வார்த்தை கட்டாயமாக ஒரு நாள் என்ன சொன்னதை செய்யாலவே அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். நீங்கள் விலகிட்டாருன்னு நினச்சா நினச்சிக்கோங்கப்பா. அவர் செய்யலைன்னு நினச்சா நீங்கள் நினச்சிக்கோங்க, ஆனால் அவர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் மிக முக்கியம். அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜெபங்கிறது என்னென்னா, அவர் புரிதல் தான். அவருக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் தான் இருக்கணும். அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க பாருங்கள். சில லான்னா சட்டத்திட்டங்கள், சில காரியங்கள்லாம் பேஸ் பண்ணி பதில் கொடுக்குறார். ரொம்ப முக்கியம் இது. சில காரியங்கள்லாம் பேஸ் பண்ணி ரிசல்ட் கொடுக்குறார். ஃபஸ்ட்டு சொன்னேன், வெயிட்டிங் டைமில் ப்ரூன் பண்ணிவிட்டு கட்டாயமாக நீங்கள் ஜென்ம சுபாவத்துலேருந்து எது நீங்கள் நெகட்டிவாக பேசினாலும் உங்கள் மனசே தளர்ந்து போனால் கூட ஒருத்தரை அனுப்பி உங்களை தேத்துவாரே தவிர, ஆனால் அவருடைய அந்த ப்ரூனிங் டைம்லேருந்து அவர் என்ன செய்ய மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த என்டமாலஜி நான் படித்தேன்னு, இந்த பியூப்பல் ஸ்டேஜின்னு ஒன்று இருக்குது மெட்டமார்ஃபோசிஸில் என்னென்னா வளர்சிதை மாற்றம். அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளைக்கும்
கேட்கணும் நல்லா. பட்டர்ஃப்ளைக்கும் இந்த கூட்டுப்புழுக்கும் இந்த கேட்டர்பில்லருக்கும் சம்பந்தமான ஒரு ஃபேஸ் இருக்குமா? இல்லை ஏதாவது ஒரு சம்பந்தமான ஒரு தோற்றம் இருக்குமா? சொல்லுங்கள். அட்லீஸ்ட் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு இருக்கிற ஆண்டனா மாதிரி இருக்கும், உடம்புலலாம் முள்ளாக இருக்கும் கேட்டர்பில்லர். அதுக்கப்புறம் அப்படியே கொண்டு வந்து ஒரு கூட்டுக்குள்ளே இருக்கும், திருப்பி அந்த கூட்டுக்குள்ளேருந்து உள்ளே டப்பன்னு அடிச்சுக்கும். ரொம்ப முக்கியங்க இது. அந்த சொல்லுங்கள், உள்ள சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன், நான் என்டமாலஜின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? என்டமாலஜினா தெரிஞ்சுக்கோங்க, பூச்சியல் வல்லுநராக நான் இருந்திருக்கேன். அப்போது போயிட்டு அந்த டப்பன்னு அடிச்சுக்குதுன்னு அதை என்ன செஞ்சேன், உடைச்சி விட்டா அது வெளியில் வந்துருச்சு. வெளியில் உடைக்கப்படுதல் வரும் பொழுது டெத்து தான் வரும். சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் அது குஷியாக வெளியில் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் குஷியாக வெளியில் வந்துட்டு உடனே அது சந்தோஷப்பட்டுச்சு. ஆனால் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே அது செத்தே போயிடுச்சு. வெளியில் உங்களை உடைக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா அது லீட்ஸ் டு டெத். இன்டர்னல் உள்ளான மனுஷனில் ஒரு உடைக்கப்படுதல் இருக்கணும். கோழி குஞ்சு இருக்குதுல்ல, அதை அந்த உள்ளே அது அந்த பீக்கை வச்சு அது உடைக்குது பாருங்க. உள்ளே உடைச்சிட்டு வந்தது அதுக்கு என்ன இருக்குது? லைஃப் இருக்குது. புரியுதா நான் பேசுறது? உள்ளே உடைக்கும்போது என்ன இருக்குது, வெளியில் உடைக்கும்போது என்ன இருக்குது? லைஃபே இல்லை, ஆம்லெட்டு, டெத்து. ஸோ கவனிக்கணும். உள்ளே உடைக்கப்படுதல்னா என்னென்னா, நான் இதில் ப்ரூவ் பண்ணுறாரு, இதில் நான் சரிப்படுத்திக்கணும் அப்படின்னு நான் என்னை விட்டு கொடுக்கணுமே தவிர, இவரை லேட் பண்ணுறாரு, இவர் நமக்கு தரலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இடத்துல விசுவாசிகள் ஒரு சோர்வான லைஃப்குள்ளே போயிடுவாங்க. யோசேப்பை மறக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு வச்சுக்கிறத உங்கள் வாழ்நாள் எத்தனை 90 வயசோ 100 வயசோ அதுக்குள்ளே நீங்கள் முழுமையாக நீங்கள் பெற்றுக்கணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். இவர் சொல்கிறாரு பாருங்க, யார்? பிகில்ஸ் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அவங்க உயிரோடு இருக்கிற காலங்களில் அவர் வச்சுக்கிறத அந்த போர்ஷனை முழுமையாக யாருமே அனுபவிக்காமல் தான் செத்து போயிருக்காங்களாம். அது என்னை ரொம்ப தொட்டுச்சு பாருங்கள். ஐயோ, அப்படி நமக்கு இருக்கக்கூடாது. வச்சுக்கிறத அவர் கர்த்தர் நமக்கு வச்சுக்கிறத அனுபவிக்காமல் நம்முடைய காலங்கள் முடியக்கூடாது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ அடுத்தது ஒரு காரியம் சொல்கிறேன் அவரை பற்றி. சில லா அப்படின்னு சொன்னேன்ல, சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதில் கொடுக்குறாரு, பதில் கிடைக்கும். இப்போ நம்மளால் இருக்குமா, இல்லை அவரு தான் நம்மளை, நான் சொன்ன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தன்னை ஹைட் பண்ணிக்குவாருன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன, அவர் தன்னை மறைச்சிக்கிட்டு நம்மளை புடமிடுற நாட்களில் தன்னை மறைச்சிக்குவாருன்னா நம்மளை கை விட்டுட்டு போகலை. அவர் சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணுவார். அந்த நேரத்தில் கூட சரியான நேரத்தில் நம்மளோட தட்டி 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 நம்மளை வழி நடத்துவாரே தவிர தன்னை மறைச்சி வச்சுக்குவார். சில சட்டத்திட்டங்களும் செயல்படுறது இருக்கு, அதை நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. இப்போது மார்க்கில் 7:27 என்ன பாருங்க. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அந்த அவள் யாரு? அவ சொல்லுங்க, அவ கடவுளுடைய பிள்ளையாவோ? ஏன்பா யூதனா? அவள் கிரேக்க ஸ்திரீனே இருக்குது. அந்த ஊர் பேரோட வருது அவள். பார்த்தீங்களா, அந்த ஊர்லேருந்து வந்திருக்கா. எதுக்காக வந்திருக்கா? எங்கள் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. மகள் அப்படின்றது உறவு ரொம்ப மகன் அப்படிங்கிற உறவு ரொம்ப முக்கியம் இல்லை? முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். அந்த உறவு வேதனையில் இவரை கூப்பிட்டு போய் என்ன செய்யலாம், விடுதலை வாங்கிக்கலாம்னு நினைக்கிறா. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். பாருங்க, பாதத்தில் போய் விழுறா. அப்ப அவர் சொல்றத வார்த்தையை கவனிங்க சிஸ்டர். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயா இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். எப்படி ஒரு வேர்டு பாருங்க. என்ன பிரேயர் பண்றாமா இவ? அது நல்ல பாயிண்டா இல்லையா? என் மகளுக்கு இது மாதிரிங்க அப்படின்னா அவர் செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ஏன்னா நான் இன்னொரு விதவையும் பிரேயரே அவ பண்ணலங்க. பிரேயரே பண்ணல. இந்த 38 வருஷமா உட்காந்துக்கிறானே அவனும் என்ன செய்யலைங்க, பிரேயரே பண்ணல. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்ட பொழுது கூட அவங்களும் என்ன செய்யல. இப்போ இதுலேருந்துலாம் ஆன்சர் கிடைச்சிருக்கா இல்லையா? இவங்களுக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சிருக்கா இல்லையா? அப்போ எதை வச்சு கிடைச்சிச்சு? அவருடைய அன்பு அவர்கள் மேலே இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்க. அவர் நோக்கமா இருக்கிறாரு, அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்கிறனா. அவர் இருக்கிறாருங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும் நம்மளுக்கு. அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டாரு, அவர் என்னை கைவிட மாட்டாரு, என்னை கைவிட தெரியாதவர் அவரு. ஆமேன்னு சொல்லுங்க. எதெல்லாம் எனக்கு கிடைக்கல, அந்த துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியான பலனை எனக்கு தருவாரு. ஆமேன். அப்படிப்பட்ட தேவன் தான் அவரு. இப்போ இதுல இவர் சொல்றாரு, முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டுங்கிறாரு, திருப்தி அடையட்டுங்கிறாரு. யார்ப்பா பிள்ளைங்க? இஸ்ரேலைட்ஸ், யூதர்கள் தான் சொல்லலாம், இஸ்ரேலைட்ஸ். அப்போ அவங்க இவரை ஏத்துக்கிறாங்களா?
ஹலோ. ஆனா அவருடைய ஹார்ட் எப்படி இருக்கு? அவங்களுக்கு துடிக்குது. அது என்ன சொல்றாரு? முதல்ல இஸ்ரவேல் சாப்பிட்டுன்னு சொல்லல, முதல்ல கமான் எவரிபடி சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க, பிள்ளைகள் சொல்லுங்க. ரொம்ப பாவம் ஆண்டவர் தெரியுமா? நீ அப்பானே கூப்பிடலன்னா கூட பிள்ளைங்கிற உறவை அவர் அடிக்கடி அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாரு. சில பிள்ளைகள்லாம் ரொம்ப ரஃப்பாக இருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் அந்த அப்பா போயிட்டு என்ன செய்வார்? அதே மாதிரி தான் பிள்ளைகள் அம்மாவை ரொம்ப எடுத்தெறிஞ்சா கூட அந்த அம்மா போய் அந்த பிள்ளைய, அதான் அந்த தாய் அன்பு. அதே போல் அந்த அன்பெல்லாம் விட பல கோடி மடங்கு நம்முடைய ஆண்டவருடைய அன்பு. அந்த இஸ்ரேல் சிவரை வந்து இதில் ஜூஸ்லாம் நீங்கள் அதுக்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவரை கொலை செய்கிறானுங்க. முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டும்ங்கிறாரு. முதல்ல யார் சாப்பிட்டோம்? உடனே அவன் சொல்கிற பாரு, சில லா அப்படின்னு சொன்ன பற்றிலாம் சில சட்டத்திட்டங்களின்படி இவர் உடனே கிரியை செய்கிறாருன்றதுக்கு சொல்கிறேன். என்ன சொல்கிறா இவ? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, ஆகிலும் ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த ஆகிலுன்னு வர்ற இடத்துல எல்லாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப சொல்றான், நீங்க பிள்ளைங்களுக்கு தான் வச்சுக்கிறீங்க, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்ப அதுல என்ன லா இருக்குது? இதுல ஏப்பா அதுல என்ன ஒரு 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 திட்டம் இருக்குது. அதுல அந்த திட்டத்துல அவர் டக்குன்னு செஞ்சிடுறாரு. என்னவா இருக்கும்? இறக்கப்பட்டா தாழ்த்துறா. அவங்க சொல்ற மாதிரி இவருடைய இரக்கம் இருக்கு, அவ தாழ்த்துறா. அந்த இடத்துல இருக்கிறது என்ன தெரியுமா? அப்ப நான் பிள்ளை இல்லை, நானா இருந்தா வாமா வேற ஊழியக்காரரை பார்க்கலாம். இவர் ரொம்ப என்ன செய்யறாரு? அவளோட ஃபெய்த்தில் அவ சரி பிள்ளைங்களுக்கு இருக்கட்டும், உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து பிள்ளைங்களோட பெட் யாரு, பெட் அனிமல்ஸ் யாரு, அதாவது நான் இருந்துக்கிறேனே, உங்களுக்கு பிள்ளைங்களுக்கே கொடுங்க. ஆனால் பிள்ளைங்களுக்கு ஒரு பெட் அனிமல் இருக்குல்ல, அந்த காலத்துலலாம் அப்படி இருந்திருக்குது. அதனால தான் இன்றைக்குமே நிறைய பேர் பாருங்கள், பாஸ்போர்ட்லாம் வாங்கி டாக் எடுத்துகிட்டுலாம் வெளிநாட்டுக்கெலாம் போகிறாங்க வராங்க. பிள்ளைகளினுடைய அப்போ அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடும்போது கீழே சிந்துமே. அப்போ அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அந்த நாய்க்குட்டி சாப்பிடும்போது மகிழ்வாங்கல்ல. நான் பிள்ளையா இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த நாய்க்குட்டி சாப்பிட்ற மாதிரி நான் சாப்பிட்றேன். இப்போ நாய்க்குட்டி அப்படின்றது நம்ம எவ்வளோ அஃபண்ட் ஆகும்ல. நமக்கு இருக்கிற அஃபண்டிங் கோல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சமாரிய ஸ்திரீ போய் உன் புருஷனை கூட்டுவா, 5வது ஆள் அஃபண்ட் ஆனாலா? சொல்லுங்க. இல்லை. அப்போது நம்ம காடுக்கிட்ட மட்டும் எந்த லெவலுக்கு இறங்கணுமோ இறங்கணும். இதான் சட்டம். காடுக்கிட்ட எப்படி இருக்கணும்? எந்த லெவலுக்கு இறங்கி போகணும். இவர் சொல்கிறார் பாருங்க, யோபு என்னை கொன்று போட்டாலும் நான் உங்களை விட மாட்டேங்கிறான். தாவீதுக்கு எல்லாமே போயிடுச்சு, உயிரில் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் திடனற்று போகும் வரையில் அழுகுறான். ஆனாலும் அவரை தான் நோக்கி பார்க்குறான். நான் அதை பிடிச்சிருவேனா, அதை வாங்கிடுவேனா, ரெஸ்டோர் பண்ணிடுவேனா? இதுதான் இன்னைக்கு நமக்கு வேணும். நம்ம என்ன யூதர்களா? நம்ம யூதர்களா? நம்ம புறஜாதிகள். கொலோசியர்ல ஒரு வசனம், அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். ஐயோ, இதுதாங்க தெரிஞ்சுக்கணும். அந்த சிஸ்டரை நானும் ஒன்றாதாங்க ஞானஸ்தானம் எடுத்தேன். அவங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்குது. அவங்களோட எனக்கு நிறைய கிரேஸ் இருக்குது, அவங்களோட எனக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. உள்ளத்தில் யூதனானவனே யூதன், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் ஒன்றுமில்லை, உள்ளத்தில் யூதனானவனே யூதன்றார். அப்போ நம்ம உள்ளத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம தான் யூதர்கள். அப்போனா என்ன அர்த்தம்? அவர் சொல்கிறது பிள்ளைகளின் அப்பா யாருக்கு? அம்மா நீ யூதன் தானே, ஆவிக்குரிய யூதன் தானே. அப்போனா யாருக்கு? குட் நியூஸ் பார்த்தீங்களா? பிள்ளைகளின் அப்பா யாருக்கு? எனக்கு தான். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஹார்ட் எதில் இருக்குது? அவருடைய ஹார்ட் எதில் இருக்குது? அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போகக்கூடாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, முதல்ல பிள்ளைகள் திருப்தி அடையட்டும். யார் அந்த பிள்ளை இன்னைக்கு? நான் தான் அந்த பிள்ளை. இன்னைக்கு யாரு? நான் தான் அந்த பிள்ளை. எந்த வசனத்தின்படி? கொலேசர் 3:11 ஆமென். உள்ளத்தில் யூதனானவனே, பின்னாடி வருது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன், உள்ளத்திலே யூதனானவனே யூதன். அப்போ அந்த யூதர்களை தான் சொல்கிறாரு இந்த கிரேக்க ஸ்திரீகிட்ட, முதல்ல பிள்ளைகள் சாப்பிட்டுங்கிறாரு. இப்போ இன்னைக்கு யார் அந்த யூதன்? நான் தான். அப்போ நீங்கள் அவருக்கு என்னவா இருக்கிறீங்கன்னு பைபிளில் அவர் சொல்கிறாரு, பிள்ளையா இருக்கிறீங்கன்றார். பிள்ளையா இருக்கிறது அடங்குற பிள்ளையோ அடங்காத பிள்ளையோ, அவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளை தான். ஆமென். அல்லேலூயா. பிள்ளை தான். அந்த பிள்ளைக்கு தான் அவர் சொல்கிறாரு முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டுங்கிறாரு. அப்போனா என்ன மீன் பண்ணுறாரு? உங்களுக்கு கொடுக்கறது தான் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. ஆமென் சொல்கிறீங்களா? உங்களுக்கு கொடுக்கறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாரு.
அப்படி இருந்தும் அந்த கானானிய ஸ்திரீக்கு ஒரு பாயிண்ட் நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு? இறங்கி போகிறது. இறங்கி போகிறது. சொல்லுங்க, இறங்கி போகிறது. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட இறங்கி போகிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க? டஃப்பாக இருக்கீங்களா? மார்த்தாலே மார்த்தாலே என்னது? நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய். மார்த்தால் மரியாள் அப்படிங்கிறது மீனிங் என்ன தெரியுமா? மார்த்தாளுங்கிறது ஃப்ளஷ், மரியாளுங்கிறது ஸ்பிரிட். ஆமென். மாமிசத்தில் நீங்கள் எதையுமே நினைக்கக்கூடாது. மாமிச கண்கள் இருந்து நீங்கள் எதையுமே பார்த்து உள்வாங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா. ஜான் காஸ்பல் 3:6 பாருங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய என்னன்னு சொன்னேன்? ஆவிக்குரிய யூதன்னு சொன்னேன். அப்போ அந்த ஆவிக்குரிய யூதன் படி பார்த்தா அவர் சொல்கிறார், முதல்ல பிள்ளைகள் சாப்பிடட்டும். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணும்பொழுது இது ஒரு சட்டமாக இருக்குது. அல்லேலூயா. எது சட்டமாக இருக்குமா? பிள்ளைங்கிற உறவுக்கு அவர் கொடுப்பாருங்கிற ஒரு சட்டத்தை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அல்லேலூயா. பிள்ளையாக இருக்கணுன்றதான் ரொம்ப முக்கியம். முதல்ல நீங்கள் பிள்ளையாக இருக்கணும். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாக இருந்திருக்கு. அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். பிள்ளைங்கிற உறவுல இருக்கீங்களா? எது உறவு கொடுக்கும் சொல்லுங்க. நான் சொன்னேன், எது உறவு கொடுக்கும்? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எது உறவை கொடுக்கும்? ஜெபங்கிறதான் உறவு கொடுக்கும். அல்லேலூயா. ஜெபம் எத்தனை பேர் பண்ணுறீங்க? ஜெபம்னா ஏதோ கேட்கறது இல்லைங்க, அவரோட உறவு வச்சுக்கிறதாங்க ஜெபம். ஏதோ ஒன்று கேட்கறதுக்காக உட்காரதல்ல. அல்லேலூயா. நீங்கள் உறவு வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும். நான் அடிக்கடி இப்போ சொல்லிட்டு இருக்கேன், எல்லா மீட்டிங்லையும் நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு ஜெப நேரம் இருக்கணும்னு சொல்கிறேன். எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? எத்தனை பேர் செய்கிறீங்க? கட்டாயம் செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன், அவர் பிள்ளை, நான் பிள்ளை, அவர் அப்பா, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு சுவாரஸ்யமாக ஒன்றுமே இல்லை சிஸ்டர் அப்படி சில நேரத்தில் இருக்குல்ல, இருக்குதா இல்லையா? ஒரு சுவாரஸ்யமானா என்னென்னா, ஒரு நெக்ஸ்ட் லெவல், ஒரு கோ ஃபார்வர்டாக இருக்குங்கிறீங்க, அப்வேர்டுங்கிறீங்க, அது மாதிரிலாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சில சூழ்நிலைகள் இருந்தால், நான் இன்றைக்கி ஒன்று உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப முக்கியமானது, கர்த்தர் எப்படிலாம் மிரக்கல் பண்ணுறாரு. இப்போ அவகிட்ட என்ன சொல்கிறாரு? உடனே அடுத்தது ஒன்று சொல்கிறாரு பாருங்க. அப்படி சொன்ன உடனே ரிசல்ட் கிடைக்கிது அவளுக்கு. என்ன சொல்கிறாரு ரீட்டா? 7:27 நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அதே நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணாமா? ஜெபம் என்ன பண்ணா? நம்மளை மாதிரிலாம் ஜெபிக்க முடியுமா? என்னென்ன மீட்டிங் போகிறோம் வர்றோம், என்ன ஜெபம் பண்ணா இவ? அதாவது இவர்கிட்ட எந்த லெவலுக்கு இறங்கி போனாலும் இவரை விட்டுட்டு நம்ம போகவே கூடாது. இவரை விட்டுட்டு போக மாட்டேன். ஆமென். இவரை தவிர எனக்கு வேற கதி கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இவளுடைய ஜெபத்துக்கு கம்ப்ளீட் சரண்டர் தான் இவளுடைய ஜெபம். கம்ப்ளீட் சரண்டர். நாய்க்குட்டிக்கு அந்த பிள்ளைகள் சாப்பிட்ற துணிக்கைகள் நாய்க்குட்டி தின்னுமேன்ற அளவுக்கு தன்னை வந்து என்ன பண்ணிட்டா? தாழ்த்திட்டா. தாழ்த்துறதுன்னா இயேசு கிறிஸ்து மத்தேயு 18 சொல்றாரு, ஒரு குழந்தைய எடுத்து இந்த குழந்தைய போல நீங்க தாழ்மையா இருக்கணுங்கிறாரு. அந்த குழந்தைய தூக்கி தாழ்மையா இருக்குதுன்னா, அந்த தாழ்மைன்னா என்ன? நான் பல தடவை சொல்லி கொடுக்குறேன். தாழ்மைனா என்ன? இந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? இந்த குழந்தைய போல தன்னை தாழ்த்தாதவன் என் ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டாங்கிறாருப்பா. அந்த குழந்தை என்ன தெரியும் அதுக்கு தாழ்மைன்னா? தாழ்மைக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி. அதுதான். அதை அடிச்சா கூட அது என்ன செய்யும்? இப்படி ஏங்கிட்டு என்ன பண்ணும் குழந்தை? அதுக்கு பேர் தான் தாழ்மை. பிள்ளைகளின் அப்போ பிள்ளைக்கு டக்குனு இவ போகலை. இவன் என்ன செய்கிறா? பணிந்துன்னு இருக்கு பாருங்க. ஆனாலும் விடலை. ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் விடலை. இந்த மாதிரி ஒரு குணம் நமக்கு வேணும். ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த். இப்போ எதனால இறக்கம்லாம் சொன்னீங்க பாருங்க. இறக்கம்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன சொன்னீங்க? இறக்கம்னாங்க. ரீட்டாம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க? தாழ்த்துறா. அவங்க வந்து ஃபெய்த் அப்படின்னாங்க. ஆம்பிளிஃபைடில் இருக்கு பாருங்க. ஃபெய்த் அண்ட் ஹியூமிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தங்க? எவ்வளோ தூரத்துக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், என்ன வேணாலும். யாரும் நீங்கள் அப்படி இருப்பீங்க? எத்தனை பேர் அப்படி இருப்பீங்க? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, பாட்டு போடுவோம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. இந்த மாதிரி பாடுறவங்க யாரா தெரியுமா இருப்பேன்? நடக்காத பொழுது பாடுவாங்க. நடந்துகிட்டு இருக்கவும் இது பாடினாங்கன்னா அவங்க தான் ரியல் கிறிஸ்டியன். நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்ல முடியும், நான் இருப்பேன் அப்படி. அதுமாதிரி நீங்கள் சொல்லணும். ஹம்பிள்னஸ்னால் திருப்பி ஒரு குழந்தை ஓடி போய் அடிச்ச ஏன் இதை பண்ணுறேன்னு தட்டுனா கூட நான் அழுதுகிட்டு என்ன செய்யுங்க? திருப்பி அந்த அம்மாட்ட அடிச்சல நீ என்ன. அதனால் ஒரு பெரிய பிள்ளை தூக்கி காட்டல. ஒரு இப்போ வந்து அபி வயசுலலாம் இல்லை, ஈவன் ஜோ வயசு கூட கிடையாது. அது எப்படி அது தூக்குற அளவுக்கு இருக்குதுன்னா, அது தூக்குற வயசில் இருக்குது. அப்போனா எத்தனை ஏஜ் சொல்லலாம்? ஒரு 6க்கு கீழே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் திருப்பி திட்டுனாலும் அடித்தா என்ன பண்ண குழந்தைங்க?
நமக்கு எத்தனை வயசானாலும் அந்த குழந்தை மாதிரி நம்மளுக்கு ஹம்பிளாக இருக்க சொல்கிற ஹம்பிள்ன்றதை விட நிறைய பேர் என்ன கீழே உட்கார்றதான் என்னங்க, ரொம்ப தாழ்மையான ஒரு வெளுத்து போன புடவை கட்டுறது தான், இல்லைன்னா எங்களுக்கு எதுக்குங்க இதெல்லாம், அதை மாதிரி கிடையாது. விடாப்புடியாக அவரை பிடிக்கிறது தான். எந்த லெவலுக்கும் நான் அவரை தவிர வேற எனக்கு யாருமே இல்லை. இது ஒரு ஜெபங்க, இது ஒரு ஜெபங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே அவர் சொன்னது இல்லைங்க. யாருக்கிட்டையுமே என்ன செய்யலாமா, உன் விசுவாசம் அப்போ அது அந்த நேரமே அந்த மகளுக்கு பேய் பிசாசு பிடிச்சது போயிருச்சான், ஆரோக்கியம். அந்த நேரமே இது மாதிரிலாம் நம்மளுடைய ஹார்ட்டில் இப்படிலாம் ஒரு எண்ணம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் எதிர்பார்த்து நடக்கலைன்னா உடனே அவருக்கும் நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணிடுவோமா, எண்ணத்தை ஜெபிச்சு என்ன பண்ணுறது? இந்த எண்ணம்லாம் சத்துரு கொண்டு வர்றது. எண்ணத்தை ஜெபிச்சு என்ன பண்ணுறது? இந்த ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த்துக்கு விரோதமான சில ஆப்போனன்ட்ஸ் இருக்குது. அதையும் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த லா அங்கே என்ன லா ஆப்ரேட் ஆச்சுன்னா ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த்து தான். ஆண்டவர் சில வேலையில் நம்மளை என்ன பண்ணுறாரு, என்ன செய்கிறா பார்ப்போம், இன்னும் நம்புறாளா பார்ப்போம் அப்படின்னு பார்ப்பாரு. உங்கள் உள்ள என்ன செய்யணும், என்ன பண்ணால் நான் உங்களை தவிர யாருமே இல்லாண்டவர் சொல்லுவீங்களா? இதாங்க ஜெபம், இதான் ஜெபம். சும்மா வந்து கிடுகிடுன்னு வந்து பெட்டிஷனை கொடுத்த உடனே கடன்னு சொல்லி ரிசல்ட் வருது இல்லை ஜெபிச்சு முடிச்சாச்சு. நோ, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம இன்னும் ஒரு லா ஒன்று சொல்கிறேன். இந்த இருக்கல்ல, அந்த பெரும்பாடு பிளட் இஷ்யூவில் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இருக்கிறல்ல, அவள் வந்து என்ன, அங்கே ஒரு சட்டம் உள்ளே இருக்குமா, அங்கே ஒரு சட்டம் வெளிப்படுது. அங்கே என்ன வெளிப்படுது? அங்கே ஒரு லா கவர்ன் ஆகுது. அது என்ன லா அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். இப்போ இவளுக்கு பணம்லாம் செலவாயிடுச்சு. எத்தனை வருஷமா? 12 வருஷமா. ஏங்க 3 நாள் 4 நாள் இல்லைங்க, வருஷக்கணக்காக முடியல இவளுக்கு. அப்போனா அவளால் நடக்க முடியுமா சொல்லுங்க? தள்ளாடி இருந்திருப்பா. இல்லை நான் நினைக்கிறேன் அவளுக்கு வந்து நிறைய பணம்லாம் இருந்ததுனால தான் அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணி பார்த்துருக்குறா. இன்னும் ஒஸ்ஸாக தான் போயிருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. அதில் வந்து அவள் என்ன செய்கிறா பாருங்க, கவனிங்க. இவளே என்ன செய்கிறா, போய் அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொடுறா. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அங்கே ஒரு சட்டத்தின் நிமித்தமாக அங்கே அவள் ஹீலிங் கிடைக்குது. அவளுக்கு ஒரு சட்டம் அது உள்ளே இருக்குது. என்ன சட்டம்னா, இவ போய் தொடும் பொழுது ஜீசஸ்க்கு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு. ஜீசஸ் என்ன கேட்குறாரு? என்னை தொட்டது யார்? ஹூ டச்டு மீன்னு கேட்குறாரு. யார் என்ன தொட்டிங்கன்னு கேட்குறாரு. சீசர்கள் என்ன சொல்கிறானுங்க, என்னங்க இவ்வளோ கூட்டத்தில் இருக்கோம், நேச்சுரலாக பேசுகிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? என்னிலிருந்து வல்லமை பெறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, இவருக்கு உண்மையாகவே தெரியலையாம்மா? உண்மையாக தெரியுமாம்மா? கட்டாயம் தெரிஞ்சு தான் கேட்குறாரா? இல்லை நீங்கள் முதல்ல அதை சொல்லுங்கள். என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு, தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியுமாம்மா? நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? தெரியாது. தெரியாமல் இருக்கிறதுனால தாங்க அவர் சொல்கிறாரு கம் ஃபார்வர்டுன்னு. யாருன்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாரு? அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ரொம்ப உங்களை முடியாத நேரத்தில் கூட உங்களால் என்னென்ன பண்ண முடியும் நீங்கள் ஒரு பிளான் பண்ணி, அதாவது இது ரொம்ப முக்கியம், அவர் சுகமாக்குகிறவர்னு அவ கேள்விப்பட்டிருக்கா. அப்போ அந்த கேள்விப்பட்டதை எப்படியாவது அது என் வாழ்க்கையில் பழிக்கணுங்கிறதுக்கு புட் த வேர்ட் இன்டு ப்ராக்டிஸ். அந்த இடத்துல நீ கிடைச்ச வார்த்தையை அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வா அப்படின்னு காட் சொல்லி கொடுக்குறாரு. என்ன வார்த்தை அவளுக்கு கிடச்சிச்சு? இவர் சுகம் பண்ணுவார், இவரால் சுகமாக்க முடியும் அப்படின்றதுக்கு நீ வீட்டிலலாம் அலைய வேணாம், ஜெபம் பண்ணுன்னு சொல்லலை. அவரால் சுகமாக்க முடியும்னு சொன்னோடனே அப்போ எங்கே வராரு அப்படின்ட்டு என்ன செய்கிறா, இவளுடைய எஃபர்ட் என்ன? அதில் இவளுடைய எஃபர்ட் என்ன வார்த்தையை ப்ராக்டிஸ் பண்ணுறா? நான் தொட்டால் சுகம் ஆகிடுவேன், நான் தொட்டால் சுகம். ஆம்பிளிஃபைல இருக்குது, கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே போகிறா. சொல்லிக்கிட்டே போகிறா. அப்படி போய் தொட்ட உடனே இவருக்கு என்ன அது தெரியல. உண்மையாகவே சொல்கிறேன், நிறைய ஆர்டிக்கிள் இது நான் படிச்சுட்டேன். பிளட் இஷ்யூ அந்த லேடியை பற்றி. ஜீசஸ்க்கு தெரியாமையே வல்லமை புறப்படுது. அப்போ தெரியாமையே அவருடைய சரீரத்தில் இருக்கிற வல்லமை இவளுக்கு புறப்படுதுன்னா அங்கே எது ஆப்ரேட் ஆகுது? அந்த வார்த்தையின் மேலே வச்சுக்கிற ஃபெய்த்து. ஆமென். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அல்லேலூயா. அந்த அம்மா இருக்கால கானானியஸ்திரி, அவளுடைய ஃபெய்த் என்னங்க? அவள் ஃபெய்த் என்ன? இவ வேற ஃபெய்த்து, அவள் வேற ஃபெய்த்து.
அவ ஃபெய்த் என்னப்பா, இவரை விடக்கூடாது, இந்த நேரத்தை விடக்கூடாது அப்படின்னு எவ்வளோ தூரம் இறங்கி போனாலும் சரி இவரை விடக்கூடாது. இவளுது என்ன தெரியுமா, இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டா. இவ என்ன வார்த்தை, இவரால் சுகப்படுத்த முடியும், இவரால் சுகம் கொடுக்க முடியும். போய் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கல, அவரை கேட்கல வைக்கல. அப்போ ஒரு விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் அந்த வார்த்தையை நான் சொன்னாலே, அந்த வார்த்தையை நான் சொன்னாலே, சொல்லுங்க என்ன வார்த்தை சொல்லிட்டே வர, நான் தொட்டா சுகம் ஆவேன். சொல்லுங்க, நான் தொட்டா சுகமாவேன். ஆமென். அப்ப அந்த வார்த்தையை அவ சொல்லிக்கிட்டே இருக்கிறது நிமித்தம் அந்த வார்த்தை போய் அந்த வல்லனை பிடிச்சு இழுத்துருச்சு. ஆமென். அங்க அவர் ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, கானானியஸ்தருக்கு என்ன ப்ரொனவுன்ஸ் பண்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் பெரிது, உன் குமாரத்தி என்ன ஆயிட்டா, சுகமா இருக்கிறா. அதே நேரத்தில் சுகம் ஆயிட்டா. அங்க வேற ஃபெய்த்து. உண்மைதானா? அந்த அங்க ஃபெய்த் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு போர் அடிக்குதா? என்ன அவள்கிட்ட என்ன ஃபெய்த் இருக்கு, எவ்வளோக்கு எவ்வளோ இறங்கி இவரை விடவே கூடாதுன்னு அவள் பிடிக்கிறா. அந்த இடத்துல ஹியூமிலிட்டி அண்ட் ஃபெய்த். இங்க என்ன தெரியுமா, இந்த வார்த்தையின் மேல இவர் சுகமாக்குறவர்னு அவள் தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அவள் கேள்விப்பட்டுன்னு இருக்கு, இவரே சுகமாக்குறவர் என்று அவள் இருக்கு. படிச்சிருக்கீங்களா அப்படி? என்று அவள் கேள்விப்பட்டு, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, என்ன கேள்விப்பட்டிருப்பா அப்படின்னு அங்க இல்ல. ஒண்ணுமே முடியலன்றது, அவ ஒண்ணு சுகம் ஆகவே முடியலங்கிற லெவலுக்கு பணம்லாம் லாஸ் ஆயிடுச்சு. அங்க உள்ள ஒரு லா, ஒரு மெத்தடு, ஒரு பேட்டர்ன் வந்து அங்க ஒர்க் அவுட் ஆகுது. அது என்ன அப்படின்னா, வேர்ட் என்று கமாண்ட், என்று கமாண்ட் சொல்லி சொல்லுங்க, என்று சொல்லி சொல்லுங்க, சீக்கிரம் என்று சொல்லி சொல்லுங்க. அவன் நினைச்சு இல்ல, என்று சொல்லின்னு சொல்லுங்க எல்லாரும். அப்ப இதுல என்ன ஃபார்முலா இருக்குது, இதுல ஒரு லா இருக்கு, ஃபார்முலா இருக்கு. என்ன அது? வேர்டை அவ கேள்விப்படுவோம், ஒருத்தர் ஒரு வேர்டு சொல்லிருக்கிறாரு. அப்ப அந்த வார்த்தையை என்ன செய்யறா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு தன்னால முடியலங்கிறதெல்லாம் என்னன்னா அது பிராக்டிக்கலா யோசிக்கவே முடியாது. ஆனாலும் முடியாம ஓடி போய் டக்குன்னு பிடிச்சிடலாம். அல்லேலூயா. அப்பதான் அவரு கேட்கிறாரு, அப்ப இதுல என்ன தெரியுங்களா இருக்கு விஷயம், வார்த்தை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணா அவருக்கே தெரியாம வல்லமா வந்துடும். அது எப்படி அவருக்கு தெரியாதா? தெரியாது. கரண்ட் ஒயர் வருது, அந்த கரண்ட் எங்கேயோ லீக் ஆகுது. அங்க ஈபி காரணம், அதுக்கு காரணம் ஏமா சொல்லுங்க, ஈபி காரணம் அதுக்கு ஆல்ரெடி கரண்ட் போயிட்டு இருக்குது. அதை போய் நீ தொட்ட உடனே அந்த கரண்ட் தானா வருது. அங்க வந்து யாருங்க இங்க வந்து கரண்ட்டை தொட்டதுன்னு கேட்கறானா? இந்த உதாரணம் கரெக்டா? கர்த்தருக்கே தெரியாம, அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை நீங்க எடுக்க முடியும். எப்போ? வார்த்தைய விசுவாசிச்சு பேசும்பொழுது. ஆமென். அல்லேலூயா. அப்ப புட் த வேர்ட் இன்டு பிராக்டிஸ். வார்த்தையை பிராக்டிஸ் பண்ணுங்க, ஜெபத்துக்கு பதில் வந்துடும். வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும், வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு பலன் வரும். வார்த்தையை ப்ரொனவுன்ஸ் பண்ண எனக்கு பலன் வரும். ஆமென். வார்த்தையை நான் பேச எனக்கு ரிசல்ட் வரும். ஆட்டோமேட்டிக்காக டேலி ஆகிடும் அவர்கிட்டேருந்து. இப்போ பழைய ஏற்பாட்டில் வந்து எசேக்கியல் ஒரு புஸ்தகத்தில் என்ன இருக்குது, அந்த ப்ராஃபஸி இந்த மெத்தடில் தான் எசேக்கியல் 37 எடுங்களேன் ரீட்டாமா. ரொம்ப நல்லா கவனிங்க. இதோட நான் முடிக்கிறேன் இந்த சாப்டரில். இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு நம்ம என்ன செய்யறதில்ல, ஆப்ரேட்டே பண்ணுறதில்ல. இதெல்லாம் என்ன செய்யறதில்ல, உங்கள் பாஸ் சரியில்லைன்னா அவரை உட்கார வச்சு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். நீங்கள், நான் ஒரு தம்பிக்கு அப்படி சொல்லி ராவாக அவனை மாற்றினாங்க அந்த பாஸை. நம்ம எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறக்கூடாது. ப்ராக்டிஸில் இருக்கணும், ட்ரெயின் ஆகணும், இதில் ட்ரெயின் ஆகணும், லேர்ன் பண்ணணும். ஓ இப்படி செஞ்சால் அப்படி நடக்குமா, அவருடைய வல்லமை வந்து இந்த வார்த்தை வரும்போது வல்லமை எடுத்துக்கலாமா நம்மளே. அல்லேலூயா. இவ ஒரு ஆர்டினரி விமனுங்க, இவ முடியாதவ, இவளுக்கு ஒரு விக்டரி கிடைக்குது பாருங்க, ஜெயம், சுகம். இப்போ எசேக்கியல் 37 என்ன நடக்குது கவனிங்க. இது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் ரீட்டா, வாசிலேருந்து வாசிங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. பாத்துக்குங்க, திரளா கிடக்குது. அதெல்லாம் எப்படி இருக்கு, உலர்ந்து கிடக்கு. பாத்தீங்களா, பைபிள் எப்படி இருக்கு, காஞ்சி போயிடுச்சு, அதுல ஒரு ஈரமே கிடையாது. அப்பனா செத்து போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வருஷம் ஆயிடுச்சு. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஏன் இந்த மனுபுத்திரனேன்னு கேட்காம இந்த எலும்பு உயிரடையுமான்னு கேட்டா என்ன? ஹலோ ஏமா, மனுபுத்திரனேன்னு போடாமையே அவனை தானே அழைச்சின்னு போய் காட்டுறாரு. அப்போ வந்து கவனிக்கணும், இதெல்லாம் ஏன் மனுபுத்திரனேன்னு கூட இருக்குதுன்னு.
என்ன செஞ்சிருக்கலாம் அவரு? இந்த எலும்புலாம் உயிரடைமாப்பா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். ஒரு வேர்டு சொல்றாரு, மனுபுத்திரனே சொல்லுங்க, மனுபுத்திரனே சொல்லுங்க. அப்படின்னா என்ன? நீ என் மகன் தான், ஆனா மனுஷனா இருக்க, ஆனா நீ மனுஷன் நினைக்காத என்ற அர்த்தம் அது. மனுபுத்திரனே, புத்திரன்னா தெரியும் மகன், மனுஷனா இருக்கிற மனுபுத்திரன். ஆனா அவன் ஆல்ரெடி சொல்லிட்டான் ஆவிக்குள்ளாக்குனார்னு வேற சொல்லிட்டான். இப்போ அது நீங்க தான் அந்த இடத்துல ஆவிக்குள்ளான மனுஷன், மனுஷபுத்திரன், மனுஷபுத்திரி. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். ரொம்ப சரியான பதில் சொல்லிட்டாரு. உங்களுக்கு தான் அது தெரியும்னு. அப்புறம் இதுதான் ரொம்ப முக்கியமா, நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். அந்த கடைசியில் என்னது? கடைசியில் என்ன இருக்கு? என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று யார் சொல்லணுமா? யார் சொல்லணும்? மனுஷபுத்திரன் சொல்லணும். யார் சொல்லணும்? கர்த்தரே வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. மனுபுத்திரனை பார்த்து காஞ்சி போயிருக்கு, ஒரு பள்ளத்தாக்கு, திரளா கிடக்கு, மிகவும் உலர்ந்து கிடக்கு அப்படின்ட்டு, என்னப்பா மனுபுத்திரன் இது என்னப்பா உயிரடையமானது உமக்கு தான் தெரியுனதும் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, கர்த்தர் thus saith the Lord, நீ சொன்னா அவர் சொன்ன மாதிரின்றாருங்க. ஐயோ என்று அந்த கடைசியில் இருக்கிறத மட்டும் சொல்லுங்களேன். என்று இந்த எலும்பை பார்த்து கர்த்தர் யாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, உயிரடைன்னு நீ சொல்லுன்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லுங்கிறாரு. ஹல்லேலூயா. என்ன சொல்லணும் இதுல இருந்து? என்ன தெரியுது உங்களுக்கு? ஒரு பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சொல்றாருன்னு நீ சொன்னா அதுக்கு பேர் தீர்க்க தரிசனம். என்னது? நம்ம எலும்புகள் உயிரடையன்னு சும்மா அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கோம், உள்ள இருந்த எலும்புகள் அப்படின்னு. அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு ரகசியம் என்னன்னா, அதை நீ சொல்லு. கர்த்தர் சொல்றாருன்னு யாரை பார்த்துப்பா சொல்லணும்? கர்த்தர் சொல்றாருன்னு யாரம்மா பார்த்து சொல்லணும்? செத்து போன சிச்சுவேஷன், காஞ்சி போயிருச்சு, இனிமே இதுக்கு உயிரே கிடையாது, தூக்கி கிடப்புல போட்டுட்டாங்க நம்மள, இனிமே நடக்காது, இனிமே பிறக்காது, இனிமே இது இருக்காது, ஒட்டாது, இனிமே என்னென்ன உங்களுக்கு வந்து வாழ்க்கையில செத்து கிடக்குது, அதுக்கு சொல்றாரு நீ அழுதுகிட்டு இருந்தா பிரயோஜனம் கிடையாது. இல்லை இந்த பிரச்சனையுமே நீ பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலே ஒன்றும் கிடையாது. நீ எதை பேசணும்? அந்த பிரச்சனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு ஒழுங்கா வந்துரு. அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு ஒழுங்கா கீழ்ப்படி அப்படின்னு கர்த்தர் சொல்ற. thus saith the Lord, நீ சொல்லுன்றாருயா. நல்லா அப்படி சொல்லியிருக்க. சோம்பேறிகள் ஜெயிக்கவே முடியாது. உங்கள் பிள்ளைங்களை ஸ்கூல்லையோ என்னங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க வேறு எங்கேயோ கஷ்டப்படுறாங்கன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னு அந்த சிச்சுவேஷனை பார்த்து நீங்கள் சொல்லுவீங்களா? உங்கள் பாஸ் உங்களை கஷ்டப்படுத்துனா ஜெபிக்கிறேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நோ ப்ராஃபஸி சொல்லுங்கிறாரு. இன்றைக்கி ப்ராஃபஸி சொல்கிறதுனா என்னென்னா, நிறைய பேர் ப்ராஃபஸி எப்படி சொல்கிறார்? வார்த்தையை சொல்கிறது தான் அங்கே ப்ராஃபஸி. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. வார்த்தையை சொல்கிறது தான் ப்ராஃபஸி. கர்த்தர் சொல்கிறாருன்னு நீ சொல்கிறல்ல, அதான் ப்ராஃபஸி. thus saith the Lord அப்படின்னு நீ சொல்லுன்றாரு. ஐயோ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒரு சூழ்நிலை இல்லையா? ஏங்க எனக்கு வந்து இந்த நம்ம உழுந்ததுனால தான் நமக்கு இந்த பக்கம் வலிக்குதா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். புரியுதா? நீங்கள் நம்பினால் நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நீ கீழ்ப்படினுவேன். ஐ கமாண்ட் யூ அப்படின்னுவேன். நான் உனக்கு கட்டளை கொடுக்குறேன் ஒழுங்காகணும். அங்கே பாருங்க, அங்கே கட்டளை தான் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நிஜமாக அடுத்த நாள் நான் எந்திரிச்சு நடமாடுவேன், ட்ராவல் பண்ணுவேன், மினிஸ்ட்ரி பண்ணுவேன், வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஹலோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். நம்ம சொல்லுவோம், ஆனால் கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்ல மாட்டோம். என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா தம்பி? ஒத்துக்கிறீங்களா? ப்ராஃபஸி சொல்லுவோம். கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோமா? இனிமேல் நீங்கள் வசனத்தை என்று கர்த்தர் உரைக்கிறாருன்னு சொல்லுங்கள். நான் என் வாய் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிறவர் பேசுகிறாரு. இந்த ஜெபத்துக்கெல்லாம் எவ்வளோ நாள் நெடுமுழங்கால் போட்டாங்க? அது ஒரு உலர்ந்த எலும்பு என்னவா வந்துச்சு தெரியுமா? சேனைகளாக எந்திரிச்சாங்களாம். எப்படி? ஐயோ மகா பெரிய சேனையாம். காஞ்சி போயிடுச்சாம்மா, 10 வருஷம் ஆயிடுச்சா,
ஒன்றுமே பிரச்சனை இல்லையா? சிலர் என்ன தெரியுமா, பணத்தை ட்ரா பண்ணி என்னம்மா அதை எடுத்து செலவு பண்ணிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு அந்த பணம் ஒட்டுக்க பேங்க்ல ஜீரோ ஆனாதான் அவங்க உண்மையாக கடவுளை தேடுவாங்க. அப்படியா? ஏங்க வேஸ்டா உங்க காசை வீண் பண்றீங்க என்று கர்த்தர் சொல்றாருன்னு சொல்ல தெரியாதா? இதே தெருவில் 2 ரூபா இல்லாமல் நடந்து போனேன் ஆண்டி அப்படின்னு அழுகுற அவர் பாப்பா. பாப்பா இதே நான் சொல்கிறேன், இதே ஊரில் நீ கார் வாங்கிக்கிட்டு லேப்டாப்பை கொஞ்சம் தரீங்களான்னு கேட்பேன் ஆண்டின்னு சொல்லுவா. நான் சொல்கிறேன், என்ன திமுறா சொல்கிறேன், இதே ஊரில் நீ போவ, இதே ஊரில் நீ லேப்டாப் எடுத்துகிட்டு போவ, காரில் போவ, வீடு வாங்குவை அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் பாப்பா. ஏங்க வித்தின் 5 இயர்ஸில் 2 வீடு சென்னையில் வாங்கிட்டாங்க. லேப்டாப் வச்சுருக்கா, காரில் போகிறா, 2 கார் வச்சுக்கிறாங்க. இந்த காரு பங்களா அதுக்காக நான் சொல்ல வரல. எந்த இடத்துல அவன் நசுக்கப்பட்டாலும் அதை கொடுக்குறாருன்னு சொல்ல வரேன். அது மாதிரி உங்களுக்கு காரு இருந்துக்கிட்டு வேற ஏதாவது இருக்குதா பிரச்சனை? ஒன்றுமே இல்லை போல் இருக்கு உங்களுக்கெல்லாம். காசு இல்லையா? காசை கொடுத்தும் சிலதெல்லாம் கிடைக்கலையா? அப்போ நீங்கள் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? மார்த்தாலேன்ற மாதிரி மார்த்தாளுங்க ஃப்ளஷ்ஷு என்று கர்த்தர் சொல்கிறார்னா ஆவியில் சொல்கிறீங்க நீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். நல்லா நிறைய எக்ஸாம்பிள் எனக்கு நினப்பு வருது இப்போ என் வாழ்க்கையிலேயே. என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. உண்மையாக சொல்கிறேங்க, இதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. அதை நான் சொன்னால் நடக்குமா சிஸ்டர், நீங்கள் சொன்னால் நடக்கும் சிஸ்டர்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னாலும் நடக்கும். அதனால தான் அங்கே சொல்கிறார் மனு புத்திரனேன்றாரு. என்ன சொல்கிறாரு ரீட்டா? அப்பனா என்னது, நீ மனுஷிதான், நீ மனுஷன்தான், ஆனால் கர்த்தர் உரைக்கிறார் நீ சொன்னா அது நான் சொன்ன மாதிரி. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் தானே? ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்கிறது யார் சொல்கிற மாதிரிம்மா? அம்மா நீ சொல்லுவியாம்மா, சொல்லி கையில் பிள்ளை எடுங்க. அல்லேலூயா. நம்ம எதையுமே செய்யாமல் இருப்போம். நம்மளை ப்ரூன் பண்ணுறாரு. இதெல்லாம் நீ கற்றுக்கோ, அநேகருக்கு முன்னே நான் ஆசீர்வாதமாக வைக்க போகிறேன்னு சொல்கிறாரு. நீ மனுஷி தான், நீ மனுபுத்திரன் தான், ஆனால் இதை நீ கர்த்தரை சொல்கிறான்னு சொல்லி பழகுங்கன்றேன். நான் அதை வசனத்தை சொல்லிட்டு விட்டுருவேன். அப்புறமா கர்த்தர் கற்றுக் கொடுத்தாரு. பத்தியா, என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். என்னத்த சொல்லு? வசனத்தை மட்டும் இல்லை, என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். இதுக்கு பேர் தான் ப்ராஃபஸி. நீங்கள் யாருக்கிட்டையுமே இப்போ அலைய வேண்டிய அவசியமே இல்லை. ப்ராஃபஸி வசனத்தை எடுத்து, அந்த பிரச்சனைக்கு ஏற்ற வசனத்தை எடுத்து கர்த்தர் உரைக்கிறாருன்னு அந்த பிரச்சனைக்கு நேராக நீங்கள் பேசுனீங்கன்னா வெற்றி நிச்சயம். ப்ரேயரில் இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? என்னெல்லாம் சொல்லலாம் இதுலேருந்து சொல்லுங்கள். தீர்க்க தரிசனம் எப்படி உரைக்கணும், வார்த்தையை கர்த்தர் சொல்கிறாருன்னு நான் சொல்லணும். கானானேஸ்வரியினுடைய அவருடைய ஹீலிங்கில், அவர் ரிசல்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? கானானேஸ்வரியோட ரிசல்ட்டில் ஹியூமிலிட்டி. எவ்வளோ தூரம் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணாலும் நான் உங்களை விட்டு எங்கப்பா போவேன். அதுவும் ஃபெய்த்து தான். அல்லேலூயா. இந்த பிளட் இஷ்யூவில் இருக்கிறாளே அவட்ட என்ன கற்றுக்கிறோம்? நம்ம வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கா. எது வரைக்கும்? அந்த பெற்றுக்கொள்ள வரைக்கும். ஏன் நமக்கெல்லாம் பதில் வரல சொல்கிறோம்? பதில் வரலன்னா அவர் எனக்கு தான் அப்படி பண்ணுறாரு. நான் என் அனுபவத்திலே சொல்கிறேன். நான் அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, 13வது வருஷம் வெளியில வரான் யோசேப்பு. இவ்வளோ நாள் அவனே என்ன எப்படி இருந்தான்? அவன் பேசுனது ஃப்ளெஷ்லியாக தான் இருந்தது. அதை வச்சு நான் அவர் மூட் ஆஃப் பண்ண மாட்டாருன்னு சொல்றேன். அதை வச்சு யோசேப்பு 11வது வருஷத்துல எவ்வளோ இன்னும் மெச்சூர்டாக இருந்திருக்கலாம் தான் இல்லை? ஒத்துக்கிறீங்களா? அப்போ போய் சொல்கிறான், போய் எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கடாங்கிறான். நம்மளும் கூட அப்படிதாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களுக்குன்னு வச்சுக்கிற திட்டம் உங்களை உயர்த்தணுங்கிறதெல்லாம் அப்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட், நாட் பேக்வர்ட் அண்ட் டவுன்வர்ட். ஃப்ளைட் எப்படி புவியீர்ப்பு விசையை எதிர்த்துக்கிட்டு ஃப்ளை பண்ணுதோ, உன் அட்வர்சரிஸ், உன் எனிமிஸை எதிர்த்துக்கிட்டு உன்னை தூக்குறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் இந்த சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும், லேர்ன் பண்ணி ஆகணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. துதி செய்